மல்லி சைடில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, மல்லி ஒரு வழியாக தேவசேனை அந்த கேஸை எடுத்துக்கன்னு சொல்லி சொன்ன உடனே மல்லிக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. மேடம், உண்மை தானே சொல்கிறீங்க? நீங்கள் ஒன்றும் பொய் சொல்லலையே. எல்லோரும் இப்படி தான் மேடம் இந்த கேஸை பற்றி சொல்லவும் முதல்ல யோசித்தாங்க. அப்புறம் கேஸ் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ராஜேஸ்வரி பெரிய பணக்காரியில், ஏன்னா எங்களை ஏமாற்றி ஜெயித்த பணம்ல, அந்த பணத்தை வச்சு அவங்க எல்லாருக்கும் பணத்தால் சரி கட்டிடுவா. அவங்களும் உடனே இல்லை மேடம், இந்த கேஸில் நாங்கள் ஆஜராகணும்னு சொல்லி விளைவிக்கிறாங்க. எல்லாருமே அவ தர பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்களை நல்லாவே ஏமாத்துறாங்க மேடம். விஜய் ரொம்ப பாவம் மேடம். எந்த தப்புமே பண்ணாமல் அவர் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்ருக்காரு. அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு கோடீஸ்வரனாக இருந்தவர். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஜெயிலில் போய் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம். அது மட்டும் இல்லாமல் அவர் பொண்ணையும் அவர்கிட்ட பிரிச்சுட்டாங்க. அவர் இழந்த அவர் சொத்து, அவருடைய பொண்ணுன்னு எல்லாத்தையுமே மீட்டு கொடுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் மேடம். ப்ளீஸ் மேடம், எனக்காக இந்த உதவி மட்டும் பண்ணுங்கள் மேடம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சொல்லுங்கள் மேடம். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லுங்கள் மேடம், நான் கொடுத்துட்றேன். ஆனால் தயவு செஞ்சு இந்த கேஸை மட்டும் நடத்தி எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க மேடம் அப்படின்னு மல்லி கெஞ்சினாங்க. தேவசேனை உடனே, இங்கே பாருமா, ஒன்று எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, ஆனால் நீ சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அந்த ராஜேஸ்வரிங்கிற ஒரு மனித அரைக்கால் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அந்த ராஜேஸ்வரி பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் அவளுக்கும் தீர்க்க வேண்டிய கடன் கொஞ்சம் இருக்குமா, அதனால் சொல்கிறேன். நீ பயப்படையே வேணாம். இதுக்கு மேலே அந்த ராஜேஸ்வரி உனக்கு மட்டும் எதிரி இல்லை, அவள் எனக்கும் தான் எதிரி. அதனால் அந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ ஏன் இந்த கேஸ் எடுக்க வேணாம், விட்டுருங்க மேடம் சொன்னாலும் நான் விடுறதா இல்லைம்மா. அந்த ராஜேஸ்வரிக்கு பணத்து முறையில் ரொம்ப ஆடிட்டுருக்கால, அவளுக்கு நாம் யாருன்னு காட்டுற நேரம் வந்துடுச்சு. இனிமேல் அவள் உனக்கு மட்டும் எதிரி இல்லை, எனக்கும் எதிரி தான். நீ தைரியமாக போமா. இந்த உலகமே இடிஞ்சாலும் சரி, கடவுளே நேரில் வந்து சொன்னாலும் சரி, நான் அந்த ராஜேஸ்வரியை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு தேவசேனை சொன்ன உடனே மல்லிக்கு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு. இது போதும் மேடம், இதுவே எனக்கு போதும், ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அரவிந்த் உடனே, மல்லி, இந்த அம்மாவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எடுத்த கேஸை கரெக்டாக முடிச்சுடுவாங்களாம். அது மட்டும் இல்லை, இவங்கள பார்த்தா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா கரைப்படாத கை, நேர்மைக்கு பேர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க கேஸ் எடுத்துட்டாங்களே, நீங்கள் வேணால் பாருங்களேன், கண்டிப்பாக அந்த ராஜேஸ்வரியை ஓட விட போகிறாங்க அப்படின்னு அரவிந்த் சொல்கிறாரு. மல்லிக்கு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு. கண்டிப்பாக நாம் விஜயை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு, இது எதுனா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சும்மா இல்லாமல் நேராக கிளம்பி ராஜேஸ்வரி கிட்ட போகிறாங்க. அதுவும் ஸ்வீட் வாங்கிட்டு உள்ளே வரவும் ரஞ்சிதா உடனே, ஏ மல்லி, எங்கே வந்திருக்க, என்ன வேணும் உனக்கு இப்போது? ரஞ்சி, கொஞ்சம் பொறுமையாக ரஞ்சி, நான் ராஜேஸ்வரி தான் பார்க்க வந்திருக்கேன். ஏன், உனக்கு தான் பிரச்சனையா என்ன? இங்கே பார், எதுக்கு பார்க்க போகிற ராஜிமா? இப்போது கையில் என்ன? ஒன்றும் பயப்படாத மல்லி, இது ஒன்றும் வெடிகுண்டெலாம் இல்லை, இது ஸ்வீட் தான். ராஜிமா, அந்த மல்லி பாருங்கள், உங்களை பார்க்க வந்திருக்கா, என்னென்னு கேளுங்க. என்ன ராஜி, காலையில் ஏச்சு உட்காந்துட்ட, பேப்பர் படிக்கிறியா? படி. என்ன, நீ ஜெயிலுக்குள்ளே போகிறத ஒரு நாள் பேப்பரில் பார்க்க முடியாது. ஆனால் ரஞ்சி பாப்பா, பார்த்துட்டு வந்து, இல்லை அவனு தானே உள்ளே போயிடுவா, அவன் மட்டும் போய் பாப்பா. சரி விடு, நான் கொண்டு வந்து உனக்காக ஜெயிலில் காட்டுறேன், சரியா? ஏ மல்லி, காலங்கத்தில் வந்து என்ன பிரச்சனை பண்ணிருக்க? உனக்கு இப்போ என்ன வேணும்? எதுக்கு இங்கே வந்திருக்க? என்ன ராஜி, என்னை பார்த்தோன்னு டென்ஷன் ஆகுற? ஸ்வீட் எடுத்துக்க ராஜி, உனக்கு ஸ்வீட் கொடுத்து தான் வந்தேன். எனக்கு எதுக்கு ஸ்வீட் இப்போது? என்ன வேணும் உனக்கு? ஏன் இதெல்லாம் கலந்துருப்பான்னு பயப்படுறியா ராஜி? இதில் எதுவுமே கலக்கலை. இதில் கலந்துருக்கிறது ஒரிஜினல் நெய் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. உனக்காக பெரிய பேக்கரியாக பார்த்து நல்ல காஸ்ட்லியான ஸ்வீட்டாக எடுத்துருக்கேன். ஏன்னா உனக்கு தான் பெரிய இடம் தானே பிடிக்கும், சின்ன இடத்துலலாம் பழக மாட்டியே. இங்கே பாரு, நீ நினச்சல விஜய் இனிமேல் ஜெயிலேருந்து காப்பாற்ற முடியாது, ஏன்னா எனக்கு ஆதரவாக எந்த ஒரு வக்கீலும் ஆஜராக மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு இப்போது ஆதரவாக ஒரு வக்கீல் ஆஜராகன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் சாதாரண வக்கீல் இல்லை ராஜி, பெரிய வக்கீலாம். அவங்க இது வரைக்கும் எடுத்த கேஸை முடிச்சு கொடுக்காம விட்டதே இல்லையா. அப்படியாப்பட்ட வக்கீல் எனக்காக வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு அப்படியே மனசில் அலைப்பாயுது. என் கண்ணு முன்னாடி விஜயை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு நம்பிக்கை வந்துடுச்சு. அதுதான் அதை கொண்டாடணும்ல, அதான் பெரிய ஹோட்டலில் போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு விட வந்திருக்கேன். என்ன புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி டக்குன்னு ராஜி கழுத்தில் கத்தி எடுத்து வைக்கிறாங்க. ராஜி பயந்து போகிறாங்க. ரஞ்சி ஒன்னே, ஏய் மல்லி, என்ன பண்ணுற? ராஜிமா, பயப்படாத ரஞ்சி, இது சும்மா சாம்பிளுக்கு தான். உன் கழுத்தில் இப்போது கத்தி இறங்க போகுது அப்படிங்கிறதுக்காக செஞ்சு காட்டினேன், வேற ஒன்றும் இல்லை. அதாவது உனக்கு எதிராக இப்போது
எனக்கு ஆதரவாக யார் தெரியுமா வக்கீல கல்யாணம் இருக்குது? தேவசேனா, கேள்விப்பட்டிருப்பியே, வக்கீல் தேவசேனா. நேர்மைக்கு பேர் போன ஆள், கரப்படாத கை. ஸோ அவங்களுக்கு உன்னை பிடிக்கலையா வேற? இதுதான் பெரிய ட்விஸ்ட்டு. எனக்கே அங்கே போனதான் தெரியும். அந்த ராஜி பழிவங்க தான் நானே நினச்சேன். இனிமே நீயே வேண்டான்னு சொன்னாலும் நான் விட போதா இல்லை. அந்த ராஜி என்ன பண்ண போற மட்டும் பாரு அப்படின்னு தேவசேனை கொந்தளிக்கிறாங்க. அதனால் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அவங்க கையில் மாட்டி நீ சில்லா பணமாக ஆக போகிறேன்னு. அதுதான் உன்கிட்ட பார்த்து உன்னை முன்னாடியே எச்சரிக்கை பாட்டு போலான்னு வந்தேன். ஏன்னா நீ எனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தல, அதுதான் நானும் உனக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் தப்பிச்சுக்கோ, புரியுதா? வரவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மல்லி கிளம்பிடுறாங்க. ரஞ்சு ஒன்று, ராஜிமா நான் தான் அன்றைக்கே சொன்னல, அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது வேண்டான்னு சொல்லி. நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள்ட்ட வாயை விட்டு பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்க. அதுவும் கை நீட்டி வர அவங்கள அடிச்சிருக்கீங்க. எனக்கு என்னமோ பயமாக்கு ராஜிமா. ரஞ்சி வீடு பார்த்துக்கலாம். அவள் தான் சும்மா பயமுறுத்தி போகிறான்னா நீ ஒன்றே பயந்துட்டுருக்க. அதெல்லாம் அந்த ராஜியை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ராஜி பெருமையாக சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் ராஜிக்கு உள்ளுக்குள்ளே பயமாகவும் இருக்குது. இந்த மல்லி சொல்கிற மாதிரி அந்த தேவசேனை நம்மளை எதனா பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடுவாளோ, இந்த சொத்து நம்ம கைவிட்டு போயிடுமோ அப்படின்னு ராஜி மனசுக்குள்ளே சின்ன பயம் ஒன்று லைட்டாக ஊற ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இங்கே அன்னப்பொண்ணி நம்ம வெண்பாட்ட சொல்லி வெண்பாவை கோயிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ வெண்பாவும் கோயிலுக்கு வராங்க. வந்த உடனே இங்கே அன்னப்பொண்ணி மல்லி அடிச்சுட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. மல்லிக்கு ஒன்றுமே புரியல. என்ன பிரியுமா திருத்தப்புறம் கோயில் அடிச்சு சொன்னீங்க, அதுவும் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்க. என்ன சர்ப்ரைஸ்? யாரை பார்க்க போகிறோம் நம்ம? இருமல்லி, நான் காட்டுற சர்ப்ரைஸை பார்த்தோன்னா நீ எப்படி துள்ளி குதிப்ப, அப்படின்னு தூக்கி உன் இடுப்பில் வச்சு எனக்கு முத்தெல்லாம் கொடுப்ப. என்ன பிரியுமா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றில் மல்லி இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் நிஷா வெண்பாவும் கோயில் சுற்றி வந்துட்டுருக்காங்க. அப்போது நிஷாவுக்கு தெரியாமல் வெண்பா டக்குன்னு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே அன்னப்பொண்ணி வெண்பா வாவான்னு சொல்லி தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. வெண்பா பார்த்த மல்லி, வெண்பா எப்படி வெண்பா இருக்க? அம்மா மேலே எதுவும் கோவம் இல்லையே அப்படின்னு சொல்ல, மல்லிமா என்ன மல்லிமா, நான் ஏன் உங்கள் மேலே கோவப்பட போகிறேன்? உங்களை பார்க்காம நான் ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா? நான் சரியாக சாப்பிட்றது இல்லை உங்களை பார்க்காம அப்படின்னு சொல்ல, அன்னப்பொண்ணி ஒன்று தெரியும் வெண்பா, அதான் இன்றைக்கி மல்லிமா உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சா அதை எடுத்து வந்துருக்கு, இருந்தால் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கரெக்டாக நிச்சா வந்துடுறா, வந்து தட்டி விட்டுறா. ஏய் என்ன பண்ணுறீங்க? நான் தான் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, கோர்ட்லேயே ஆர்டர் போட்டிருக்காங்களே, எங்களுக்கு தெரியாமல் வெண்பாவை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா? இங்கே பாரு, இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இது மாதிரி எங்களுக்கு தெரியாமல் எதனா பண்ணீங்க அப்புறம் நான் இப்பயே போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி நிஷா வெண்பா அழைச்சிட்டு போகிறாங்க. வெண்பா அழுதுகிட்டே போகிறாங்க. மல்லி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிறாங்க. அன்னப்பொண்ணி உடனே, மல்லி என்ன மல்லி இப்படியாச்சு அப்படின்னு சொல்ல, மல்லி உடனே இருங்க பெரியமா, இல்லைன்னா கொஞ்ச நாள் தான் அந்த தேவசேனை நம்ம கேஸ் எடுத்துன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அவங்க ராஜேஸ்வரிக்கு எதாவது சாட்சி சொன்னாங்கன்னா, அந்த சாட்சி சொன்ன பொய் சாட்சி சொன்னாலும் ரஞ்சிதா அவளையும் இதுக்கு உடனே அந்த ராஜியும் கண்டிப்பாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் எண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே விஜய் மேலே இது தப்புமே இல்லைன்னு சொல்லி விஜய் நிரபாதின்னு வெளியே வரதான் போகிறாரு. அதே மாதிரி வெண்பாவை நம்ம கூட வந்து சேரதான் போகிறா. இதெல்லாம் செய்யாமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மல்லி அவனுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அன்னப்பொண்ணிட்டு சொல்கிறாங்க. அன்னப்பொண்ணியும் புரியுது மல்லி, இப்போ தான் உன்னை பழைய மல்லியாக பார்க்குறேன், நீ செய் மல்லி, நீ அந்த ராஜுக்கு நாமளும் யாருன்னு காட்டு, யார் அடித்தாலும் வலி ஒன்று தான் அப்படிங்கிறத அந்த ராஜேஸ்வரிக்கு நீ புரிய வை மல்லி அப்படின்னு அன்னப்பொண்ணியும் மல்லியை என்கரேஜ் பண்ணிட்டாங்க. மல்லி ஒன்று அந்த ராஜோட ஆட்டத்தை இது வரைக்கும் அவன் நமக்கு காட்டிட்டா, ஆனால் அந்த மல்லியோட ஆட்டத்தை அவ வரைக்கும் பார்த்ததில்ல, இனிமே பாப்பா அப்படின்னு சொல்லி பழைய மல்லியை நம்ம கண் பண்ணி காட்டுறாங்க. ஸோ மல்லி ராஜேஸ்வரிக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டினா எந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க.